காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த மத்தியான வேளையிலே மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலம் ஹெவன் டிவியின் வாயிலாக நாம் ஒன்றாக இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை தியானிக்கிற இந்த நாளிலே நமக்கு மிகவும் தேவையாய் இருப்பது உபவாசம். அநேகர் உபவாசம் இருந்து ஜெபிப்பது வழக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபவாசத்தை குறித்து அவர் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினவர். மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசு பகல் முழுவதும் உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு உபவாசம் தேவை. இந்த நாளிலே இந்த உபவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எஸ்ரா 8வது அதிகாரம் 23வது வசனத்திலே இப்படியாக எஸ்ரா சொல்லுகிறார், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இங்கே எஸ்ரா சொல்லுகிறார், நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று. அப்போ உபவாசத்தோடு நாம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டருள்வார். இங்கே எஸ்ரா அதை தேடினோம் எதை என்று நாம் பார்க்கும்போது, முந்தின வசனத்தை நாம் பார்க்கும்போது இவர்களுடைய வழி பிரயாணத்தின் போது பாதுகாப்புக்காக கர்த்தரை வழி பிரயாணத்தில் சத்துருக்களை விலக்கி தங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக கர்த்தரிடத்தில் இவர்கள் உபவாசத்தோடு தேடினார்கள் என்றும், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தார் என்று எஸ்ரா சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் வேதத்தை பார்க்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறார்கள்? உபவாசம் இருந்து ஜெபித்து அநேக வெற்றிகளை கண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் என்று மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபவாசம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. ஒவ்வொரு விதத்திலே உபவாசம் இருந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இப்போ மோசே 40 நாள் இரவும் பகலும் அவர் புசிக்காமலே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 40 நாள். இன்னும் தானியேல் உபவாசம் இருந்தார், நிறைய இருந்திருக்கிறார். அதில் ஒரு உபவாசம் 21 நாள் இருந்திருக்கார். ருசிகரமான பதார்த்தங்கள் ஒன்றும் சாப்பிடாத ஒரு உபவாசத்தை தானியேல் 21 நாள் இருந்திருக்கிறார். எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாள்.
இன்னும் எஸ்ரா, நெகேமியா இவர்கள் எல்லாருமே உபவாசம் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக குறிப்பிட்ட நாட்கள் கர்த்தர் அவர்களுக்கு எப்படி உணர்த்தி இருந்தாரோ அதன்படி இருந்திருக்கிறாங்க. தாவீது சொல்கிறார், சாயங்காலம் மட்டும் நான் உபவாசம் இருந்தேன் என்று. சாயங்காலம் வரை இருந்திருக்கிறாரு. ராத்திரி முழுவதும் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் எப்படி எத்தனை நாள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறாரோ அதன்படி நாம் உபவாசம் இருக்க வேண்டும். ஒரு ஆள் 40 நாள் இருந்தவுடனே நானும் 40 நாள் இருப்பேன் என்று சொல்லி இருந்தால் நம்மால் இருக்க முடியாது. 3 நாள் நான் சாப்பிடாமல் இருப்பேன் என்று சொல்லி உபவாசம் இருந்தால் நம்மால் இருக்க முடியாது. கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து இருந்து கேட்க வேண்டும், கர்த்தாவே நான் எந்த விதத்தில் உபவாசம் இருக்க வேண்டும், எத்தனை நாள் நான் உபவாசம் இருக்க வேண்டும், ராத்திரி முழுவதும் நான் இருக்க வேண்டுமா, அல்லது காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் நான் உபவாசம் இருக்க வேண்டுமா என்று நாம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தெளிவை தருவார். கர்த்தர் நல்ல தெளிவை தரும்போது நாம் அதன்படி நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது நமக்கு கர்த்தர் பலனை தருவார். அல்லாமல் நம்ம சுயத்தினால இந்த உபவாசம் எடுப்போமானால் நமக்கு பலன் இருக்காது. பிரியமானவர்களே, நமக்கு பலன் வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்டு அவர் நமக்கு தருகிற ஆலோசனையின்படி நாம் உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பலனை தருவார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு எந்த விதத்தில் எப்படி உபவாசம் இருக்க உணர்த்துகிறாரோ அதன்படி எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ நம்ம எஸ்ரா 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று சொல்லி இங்கே எஸ்ரா சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட எஸ்ரா மூலம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், இவைகளுக்காக நாம் உபவாசம் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. எதற்காக நம்ம இந்த நாட்களிலே அதிகமாக உபவாசம் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக எதற்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்று எஸ்ரா மூலம் கர்த்தர் நமக்கு உணர்த்தி தருகிறார். முதலாவது நாம் நம்மை தாழ்த்துகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் இருக்க வேண்டும். தாழ்மை நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. அப்போ நம்ம மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த மனத்தாழ்மை என்பது நம்முடைய சுயத்தினாலே நம்மாலே அணிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய உதவி நமக்கு வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து இருந்து நம்முடைய தாழ்மைக்காக நம்ம செபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே தாழ்மை இல்லாதது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாதது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் நம்முடைய குடும்பங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமானால் நம்ம மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு
4வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். அப்போ நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன வேணும்? கிருபை வேணும். கர்த்தருடைய கிருபை இல்லாதபடி இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ கிருபை வேண்டுமானால் நமக்கு தாழ்மை வேண்டும். அப்போ நம்ம இந்த தாழ்மைக்காக கர்த்தரிடத்தில் உபவாசத்தோடு இருந்து ஜெபித்து இந்த தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் எதற்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வல்லமைக்காகவும் உன்னத பலத்திற்காகவும் உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நமக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்காக எதற்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வல்லமைக்காகவும் உன்னத பலத்திற்காகவும் உபவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னது வேணும்? உன்னத பலன் வேண்டும், கர்த்தருடைய வல்லமை வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளோடு, குடும்பங்களோடு இந்த பிசாசு சத்துரு என்ன செய்வான்? போராடுவான். அந்த சத்துருவை, அந்த பிசாசை நாம் அழித்து ஜெபிப்பதற்கு நமக்கு உன்னதத்தின் பலனும் கர்த்தருடைய வல்லமையும் வேண்டும். இது நாம் சுயத்தினால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு இருந்து நாம் ஜெபித்து கர்த்தரிடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் வேதத்தை பார்க்கும்போது நம்முடைய உன்னதத்தின் பலனுக்கு கழுகை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று. அப்போ கழுகை போல நமக்கு பலன் வேண்டும். இந்த கழுகு என்ன செய்யுமா? வயது முதிரும் போது பாறையின் இடுக்கில் போய் இருந்து கொண்டு தன்னுடைய இறகுகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி பிடுங்கி போட்டு முழு மொட்டையாகுமா. முழு மொட்டையான உடனே சில நாட்கள் ஒன்று சாப்பிடாமலே இருக்குமா. மறுபடி அந்த இறகு முளைக்க ஆரம்பித்த உடனே வாலிபத்திற்குரிய ஒரு புது பலன் இந்த கழுகுக்கு உண்டாகுமா. உடனே இது தன் செட்டைகளை அடித்து எழும்புமாம். கர்த்தருடைய பிள்ளையே, அதே போலதான் அந்த பலன் நமக்கும் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் உபவாசம் இருந்து நம்மிடத்தில் என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதது இருக்கிறது எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா பிடுங்கி பிடுங்கி நாம் போட வேண்டும். அதாவது கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி பண்ணி அதை நாம் விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டு விடும்போது கர்த்தர் நமக்கு அவருடைய உன்னதத்தின் பலனாலும் அவருடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்புவார். அவர் நம்மை நிரப்பும் போது நமக்கு விரோதமாய், நம்ம குடும்பத்திற்கு விரோதமாய் பிசாசு போராடும் போது அவனுக்கு எதிராக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு உன்னதத்தின் பலன் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே நாம் இந்த நாட்களிலே நமக்காக அந்த உன்னதத்தின் பலனுக்காக கர்த்தருடைய வல்லமைக்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தாழ்மைக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உன்னதத்தின் பலனுக்காக கர்த்தருடைய வல்லமைக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 23வது அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு சொன்னார், நீங்கள்
எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபிப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஏசாயா 44வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் புல்லின் நடுவில் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அலறி செடியைப் போல செழித்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அலறி செடியைப் போல நான் செழித்து இருக்க வேண்டும். அப்படி இருப்பது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்முடைய பிள்ளைகள் அப்படி செழித்து இருக்க வேண்டுமானால் நீர்க்கால்களின் ஓரமாக கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்க வேண்டும், நாட்டப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே நாட்டப்பட வேண்டும். அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அந்த அலறி செடிக்கு தண்ணீர் யாருமே ஊற்ற வேண்டிய தேவை கிடையாது. அது தானாக அதை உறிஞ்சி குடித்து அது செழிப்பாக நிற்கும். அதே போல நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள் வேரூன்றி நிற்கும்போது யாருமே அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம். அந்த ஆவிக்குரிய பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை, அந்த வசனமே அவங்க அந்த ஜீவனை, அந்த ஜீவ ஊற்றி உறிஞ்சி குடித்து செழிப்பாக வளர முடியும் நம்முடைய பிள்ளைகள். அப்போ நம்ம இதற்காக நம்ம செபிக்க வேண்டாம். கர்த்தருக்குள் நம்முடைய பிள்ளைகள் வேரூன்றி நிற்கும்படியாக, ரட்சிக்கப்படும்படி. எவ்வளவு நாள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செபிக்க முடியும்? பெற்றோர்களுக்கு நீங்கள் யோசித்து பாருங்க. எல்லா காரியமும் பிள்ளைகளுக்கு பெற்றோரிடம் சொல்ல முடியாது. அப்படி இருக்க நேரத்தில் அவர்கள் கர்த்தருக்குள் வேரூன்றி இருந்தால் மட்டுமே அவர்களால் செழித்து நிற்க முடியும், செபிக்க முடியும், கர்த்தருக்காக ஓட முடியும், கர்த்தருக்காக உழைக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை இதற்காக நாம் என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து செபிக்கணும். நாம் உபவாசம் இருந்து செபித்தால் மட்டும்தான் இந்த காரியத்தில் பிசாசு மேற்கொள்ள மாட்டான். அதற்காக நம்ம செபிக்க வேண்டும். நல்ல வழியில், செவ்வையான வழியிலே நாம் நடப்புவதற்கு, அதாவது பரிசுத்தமாக நம்ம வாழணும். நாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் செவ்வையான வழியிலே நடக்கவும் நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து இந்த நாட்களிலே ஜெபிக்கணும். அப்படி நாம் ஜெபிப்பதை கர்த்தர் இந்த நாளிலே எஸ்ரா மூலம் நமக்கு உணர்த்தி தந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் இருந்து, எஸ்ஸப்பா நான் எத்தனை நாள் செபிக்க வேண்டும், நான் எந்த விதமான உபவாசத்தை எடுக்க வேண்டும், எவ்வளவு நேரம் நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் இந்த காரியங்களுக்காக, எஸ்ரா மூலம் கர்த்தர் நமக்கு உணர்த்தப்பட்ட இந்த காரியங்களுக்காக உபவாசத்தோடு நாம் செபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். எஸ்ரா சொல்லார்ல, அதை நாங்கள் உபவாசத்தோடு தேடின போது கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொன்னது போல நாமும் உபவாசத்தோடு இந்த காரியங்களுக்கு செபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சில நேரம் நாம் செபிப்போமா? ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறேன் ஏசப்பா. இந்த மத்தியான நேரத்திலே அப்பா நாங்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரே செபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா நீர் எங்களுக்கு உணர்த்தி தந்தீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம்.
குறிப்பாக எந்த காரியங்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டும் என்று கூட எங்களுக்கு சொல்லி தந்தீங்கப்பா. இதை நாங்கள் எங்கள் ஒரு காது வழியாய் நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடிக்கு தகப்பனே ஏசப்பா, நாங்கள் இதை ஜெபிக்க அந்த உபவாசத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கான எங்களுக்கு பலன் தாருங்கப்பா, எங்களுக்கு தாருங்கப்பா. அப்பா, சுயத்தினாலே அப்பா இந்த உபவாசத்தை பண்ண முடியாது ராஜா, நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் அப்பா எங்கள் இந்தியா தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறப்பா. எங்கள் இந்தியா தேசம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, பலவிதமான விக்கிரக வழிபாடுகளும் சிலை வழிபாடுகளும் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களும் எங்கள் தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. எங்கள் தேசம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாக மாற வேண்டும் ஏசப்பா. நீங்கள் எங்கள் இந்தியா தேசத்தை ஆண்டவரே உம்முடைய தேசமாக நீர் மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறப்பா. ஏசப்பா, எங்கள் தேசத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே துன்மார்க்கமான செயல்கள் அப்பா, அதிலிருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு ஒரு விடுதலை தாருங்கப்பா. துன்மார்க்க செயலில் ஈடுபடுகிற ஆண்டவரே துன்மார்க்கர்களை ஆண்டவர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. எங்கள் தேசத்திலே ஒரு அமைதலான ஒரு நல்லாட்சி நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. அரசாங்கத்தினால் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் ஆண்டவரே அது எங்கள் தேசத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. சபைகள் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு சபைகளிலே ஆராதனைகள் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத படிக்கு ஆண்டவரே அப்பா அநேக சபைகளிலே ஆராதனை நடைபெறுகிறதப்பா. அவைகளெல்லாம் நீங்கள் உணர்த்தி கொடுத்து ஆவியோடும் உண்மையோடும் அப்பா முழு இருதயத்தோடும் ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இந்த ஹெவன் டிவி குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உமக்கு ஊழியம் செய்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறப்பா. 5 அப்பத்தை 2 மீனை பிட்டு ஆசீர்வதித்து 5000த்திற்கு அதிகமானவர்கள் போஷித்து மீதி எடுக்க கிருபை செய்திரப்பா. சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்க கிருபை செய்திரே. அப்படியாக ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் வாங்குகிற அந்த சம்பளத்தை நீர் ஆசீர்வதித்து பிட்டு ஆசீர்வதித்து அப்பா சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் ஹெவன் டிவியின் மூலம் ஆண்டவரே நடக்கிற ஊழியத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறப்பா. இன்னும் ஆண்டவரே பில்டிங் கட்டும் வேலையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதான்